உங்கள் மொபைல் மூலம் சம்பாதிக்க வேண்டுமா? நன்மை என்ன, தீமை என்ன? உண்மை உறக்கச் சொல். நமது சேனலில் தெரிவிக்கப்படும் ஒவ்வொரு கருத்துகளும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு மட்டுமே. சேருவதும் சேராததும் உங்கள் விருப்பம். இதில் எந்தவித கட்டாயமும் இல்லை. வணக்கம் உண்மையான உறவுகளே. நம்மளோட எஸ்பிஓக்குள்ள இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல நம்மளோட மொபைல் ஹேக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதோட குழப்பங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்கலாம். தெளிவான விளக்கம் நம்மளோட வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுமையாக பாருங்க. முதல்ல நமக்கு எஸ்பிஓக்குள்ள ஒரு எஸ்பிஓ இன்கம் டேக்ஸ் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அந்த ஆப்ஷன் மூலமாக நம்ம 3 விதமாக பயன்படுத்திக்கலாம். 1 பேன் கார்டு அப்ளை பண்ணுறது, 2 ஜிஎஸ்டி, 3 ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணுறது. இந்த 3மே நம்ம பண்ணலாம். அதில் நிறைய நபர்கள் பேன் கார்டும் சரி, ஐடிஆரும் சரி, ஜிஎஸ்டியும் சரி பண்ணியிருப்பாங்க. இது மூலமாக எஸ்பிஓ டைப் வச்சிருக்க ஒரு கம்பெனி என்னங்கிறது தெரியாமலே நமக்கு இருந்தது. நாம் ஃபில் பண்ணோம்னா நம்மளை எப்படி கம்யூனிகேஷன், நம்மளை எப்படி தொடர்பு கொள்வாங்கன்னு தெரியாமல் இருந்தது. அதுக்கு பிறகு தொடர்பு கொள்றதுக்கு ஒரு ஆரம்பம், நமக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த கான்டாக்ட் நம்பர் மூலமாக வேற ஏதாவது ஸ்கேம் கால்ஸ், பொய்யான நம்பரில் இருந்து பொய்யான நபர்கள் தொடர்பு கொள்வாங்க எஸ்பிஓ மெம்பர்ஸை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இதை வேற விதமாக பாதுகாப்பாக கொண்டு போகலான் இருந்தாங்க. பாதுகாப்பாக கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல வழி மறுபடியும் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்தது தான் அது என்ன கம்பெனின்னு நமக்கு தெளிவாகவே சொல்லியாச்சு. எஸ்பிஓ டைப்பில் இருக்கிற கம்பெனி பியாண்டோ குளோபல் சர்வீஸ். நீங்கள் என்ன இமெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரெஜிஸ்டர் மெயிலுக்கு உங்களுக்கு இந்த கம்பெனி, இந்த சர்வீஸ் மூலமாக மெயில் வரும். அந்த மெயில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எங்கே இருந்து வந்திருக்குங்கிறத உங்களுக்கு தெளிவாக தெரியணும். வந்திருக்கிறது எங்கன்னா டு மீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அந்த டு மீயை டச் பண்ணுங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எங்கே இருந்து வந்திருக்குங்கிறது தெளிவாகவே தெரியும். நல்லா பாருங்கள். sbotaxes@gmail.com. இந்த இதுதான் தெளிவாக இருக்கணும். ஏன்னா இதே மெயில் ஐடி ஃபேக்காக க்ரியேட் பண்ண முடியாது. இதே லெட்டர்ஸில் எஸ்பிஓ டாக்ஸஸ்ங்கிற இடத்துல எக்ஸுக்கு அடுத்தது ஈக்கு பதிலாக ஏ போட்டு எஸ் போட்டாங்கன்னா அதே மாதிரி க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மிஸ்டேக்கே இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எஸ்பிஓ டாக்ஸஸ் கரெக்டான ஸ்பெல்லிங் @gmail.com அதே மாதிரி கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். இதே டைப்பிங் மிஸ்டேக் இல்லாமல் வந்துருந்துச்சுன்னா இதுதான் ஒரிஜினல் மெயில் ஐடி. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. தப்பி தவறி இந்த எஸ்பிஓ டாக்ஸஸ்ங்கிற ஒரு மெயில் இருக்குது. இந்த மெயிலில் இருந்து வராமல் உங்களுக்கு ஃபேக்கான ஒரு நபராக இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? நம்ம எஸ்பிஓ டாக்ஸஸ்@gmail.com மூலமாக அஃபிஷியலாக நமக்கு ஒரு லிங்க் மெயில் மூலமாக கொடுக்குறாங்க. அந்த மெயில் மூலமாக என்ன ஒரு லிங்க்னா வாட்ஸ்அப் லிங்க் நமக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. அதை ஷோ பண்ணலை. அதையும் வச்சு ஏதாவது பிரச்சனைகள் கலப்புருவாங்கன்னு ஒரே காரணத்தினால. ஆனால் அந்த லிங்க் மூலமாக எப்படி பிரச்சனை வரும்னு கேட்டால், ஒரு மொபைலை இன்னொருத்தர் ஹேக் பண்ண நினச்சாருன்னா ஒரு லிங்க் மூலமாக மட்டும்தான் பண்ண முடியும். தவறி போய் எஸ்பிஓ மெயில் பண்ணாமல், அஃபிஷியலாக எஸ்பிஓ taxes@gmail.comல இருந்து மெயில் பண்ணாமல் இன்னொரு நபர், பொய்யான நபர் வேற ஒரு மெயில் ஐடியில் இதே இதில் இப்போ டாக்ஸஸ்ன்னு போட்டிருக்க இடத்துல அதிகமாக உங்களுக்கு எக்ஸுக்கு அடுத்தது இ, அதெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், நம்ம சொல்கிற விதத்தில் டாக்ஸஸ் அப்படின்னு வர இடத்துல ஓகே எக்ஸுக்கு அடுத்தது ஏ தானே வரும்னு சொல்லி நிறைய நபர்கள் குழம்பிடுவீங்க. இ தான் வரும். அந்த ஃபேக்கான மெயில் ஐடிஸ்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாமல் இருந்தால் ஓகே. அப்படி இருந்து அவங்க கொடுக்குற ஒரு லிங்க்குன்னு சொல்லி, வாட்ஸ்அப் லிங்க்குன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு லிங்க்கை கொடுக்கலாம். அது பொய்யான நபராக இருந்தால் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட
மெயில் ஐடி, உங்களோட மொபைல் எல்லா டேட்டாவுமே ஹேக் ஆகும். காரணம் ஒண்ணே ஒண்ணு, ஒரு மொபைல ஈஸியா ஹேக் பண்ணணும்னா, ஒரு சாதாரண பேசிக் ஹேக்கரா இருக்கிறாங்க அப்படின்னாலும், அந்த லிங்க் மூலமா ஈஸியாவே உங்கள ஹேக் பண்ணலாம். நீங்க தான் கவனமா இருக்கணும். நீங்க தான் பாதுகாப்பா இருக்கணும். எஸ்பிஐக்குள்ள நமக்கு குடுத்திருக்குது. 2 இதுதான் நீங்க கவனமா இருக்குது. 1 நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? இன்னொன்னு உங்களோட எஸ்பிஐக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மெயில் ஐடி. இது எல்லாம் நீங்க யாருக்காவது ஷோ பண்ணியிருக்கீங்களா? இவங்கள தவிர வேற யார்ட்ட இருந்துமே உங்களுக்கு மெயில் வராது. ஸோ எங்கேயுமே உங்களோட மெயில் ஐடிய ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மெயில் ஐடிய ஜென்ரலா பப்ளிசிட்டி பண்ணாதீங்க. இனி கேர்ஃபுல்லா இருங்க. மெயில் ஐடி நீங்க தப்பா கொடுத்துட்டீங்க. எஸ்பிஐக்குள்ள மெயில் ஐடி நீங்க தப்பா கொடுத்துட்டீங்க. அந்த மெயில் ஐடிய கரெக்ஷன் பண்ணணும்னா கமெண்டர்ஸ்க்கு பிரைவேட்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு அதோட பதில் ரீப்ளே உங்களுக்கு கிடைக்கும். அதையும் சரி பண்ணிக்கலாம். வேற எல்லாமே உங்களுக்கு நார்மலா தான் இருக்கும். எஸ்பிஐக்குள்ள அஃபிஷியலா கொடுத்திருக்கிறதுல வாட்ஸ்அப் லிங்க் சரியாவே இருந்து, இந்த ஸ்பெல்லிங் கரெக்ட்டா இருந்து, அந்த லிங்க்க நீங்க கீழ இருக்கும். அந்த லிங்க்க நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணதும் உங்களோட நேம், உங்களோட ஸ்டாஃப் ஐடி. அதுக்கு கீழ நீங்க என்னதுக்காக, நான் பான் கார்டுக்காக தான் நான் ஃபைல் பண்ணியிருந்தேன். அதான் கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஜிஎஸ்டிக்காக தான் ஃபைல் பண்ணியிருந்தேன். அதான் கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஐடிஆர் 1க்கு தான் ஃபைல் பண்றதுக்காக கான்டாக்ட் பண்ணியிருக்கேங்கிற உங்களோட இத சொல்லலாம். அதுக்கு பிறகு அங்க இருந்தே அதே வாட்ஸ்அப்ல தான், வேற ஒரு நம்பர்ல இருந்து கூப்பிட மாட்டாங்க. வேற எந்த ஒரு இதுல இருந்துமே பண்ண மாட்டாங்க. நாம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட நேம், நம்மளோட ஸ்டாஃப் ஐடி, நாம என்ன ஸ்டேட்டஸ்ல, நம்ம எதுக்காக கான்டாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இது எல்லாம் இருந்தால் மட்டும் தான் அவங்க உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க. வேற ஒரு இதுல இருந்தும் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. வேற ஒரு இதுல இருந்து வருதுன்னா அது ஃபேக். உங்களோட மொபைல் நம்பரை செக்யூரா வச்சுக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடியையும் இனி பாதுகாப்பா வச்சுக்கோங்க. அதுதான். யாரெல்லாம் பான் கார்டு இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே அப்டேட் பண்ணிருங்க. எல்லாருமே பாதுகாப்பா இருங்க. ஒரு லிங்க்ங்கிறது மூலமா நம்ம ஈஸியாவே ஒரு மொபைலை ஹேக் பண்ணலாம். எஸ்பிஐக்குள்ள அஃபிஷியலாவே வந்ததுன்னா நீங்க பயப்பட தேவையில்ல. உங்களோட டேட்டாபேஸ் எஸ்பிஐக்குள்ள இருந்து வெளியே போகாது. அவ்வளோ செக்யூரிட்டியா இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். இந்த டேட்டாபேஸ்னா என்ன? நம்மளோட நேம், நம்ம மொபைல் நம்பர், நம்ம மெயில் ஐடி. பேசிக்கான டேட்டாபேஸ் இதுதான். இதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமில்ல. என்கிட்ட ஒரு 10 கான்டாக்ட் இருக்கு. என்கிட்ட 10 ஒரு மொபைல் நம்பர், ஜிமெயில் ஐடி இருக்கு. 10 பெர்சனோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. இந்த கான்டாக்ட் நம்பரை வச்சு நான் பிளாக்மெயில் பண்ணலாம். இல்ல வேற ஒரு கம்பெனிக்கு நான் சேல் பண்ணலாம். அந்த கம்பெனி உங்ககிட்ட ப்ரொமோட் பண்றதுக்கு டார்ச்சர் பண்ணலாம். நிறைய விதமா இருக்கு. ஹேக் பண்ணி நிறைய லாபங்கள் பார்க்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வேற ஒரு நபரா இருக்கக்கூடாது. சரியான நபரா இருந்தா நீங்களும் சரியா தொடர்ந்துக்கோங்க. வேற ஒரு நபருக்காக நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. சப்போஸ் எனக்கு வேற ஒரு நபர் தெரியும். அந்த நபருக்காக நான் பான் கார்டு என்னோட ஸ்டாஃப் ஐடி மூலமா அப்ளை பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்றது? நீங்க என்னதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ உங்களோட ஸ்டாஃப் ஐடி. உங்களுக்கு தான் அந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மெயிலுக்கு மெயில் வரும். அந்த மெயில வாட்ஸ்அப் இது லிங்க் இருக்கும். அந்த லிங்கை டச் பண்ணுங்க. யாரோட நேமும் என்ன டீட்டெயில்ஸோ அந்த டீட்டெயில்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ல ரீப்ளை பண்றேன். முடியாத அளவுக்கு இருந்தா கண்டிப்பா வீடியோ போடுறேன். நன்றி உறவுகளே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.